கடந்த சில நாட்களாவே கோலிவுட் வட்டாரத்துல பேசப்பட்டுட்டு இருக்கிறது என்னன்னா, நயன், விக்கி அண்ட் தனுஷ் இவங்களோட கிளாஷ் தான். நானும் ரவுடி தான் மூவில தான் இவங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னும், அந்த மூவில இருக்க சீன்ஸை இவங்க டாக்குமெண்ட்ரியில யூஸ் பண்றதுக்காக தனுஷ் கிட்ட 2 வருஷமா என்ஓசி கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்ததாவும், இப்போ வரைக்கும் அவங்க கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னும் பகிரங்கமா நயன்தாரா இன்ஸ்டால போஸ்ட் போட்டு அதுல குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதுல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா அண்ட் பிரதர் ஆஃப் செல்வராகவன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா, நெப்போட்டிசமால தான் தனுஷ் இன்னும் சினி ஃபீல்ட்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் மீன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம தனுஷ் என்ஓசி கொடுக்காமலே அந்த ஒரு சீன்ஸை ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணதுக்காக 3 செகண்ட் வீடியோக்கு 10 கோடி கேட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு தனுஷ். இது பர்சனல் வெஞ்சன்ஸை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நயன்தாரா. இவங்க போட்ட இந்த போஸ்டர் தனுஷ் கூட ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் உட்பட நிறைய ஆக்ட்ரஸ் லைக் பண்ணாங்க, ஈவன் கமெண்ட்ஸுமே பண்ணியிருந்தாங்க. பப்ளிக்கா நயன்தாரா இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சதுனால நானும் ரவுடி தான் மூவி பத்தியும் அண்ட் விக்கி என்ஓசி வாங்க இல்லீகலா ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் நிறையவே வந்தது. அதோட நவம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த டாக்குமெண்ட்ரிக்காக எல்லாரும் சேர்ந்து ப்ரொமோஷன் நிறைய பண்ணாங்கன்னு டாக்ஸ் வந்தது. இந்த நிலையில தான் நவம்பர் 18 நயன்தாராவோட பர்த்டே அன்னைக்கு நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் டாக்குமெண்ட்ரி ரிலீஸும் ஆகிருக்கு. இதுலயுமே புதுசா ஒரு சில சிக்கல் எல்லாமே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதுல தனுஷ தப்பா போர்ட்ரேட் பண்ற மாதிரி ராதிகா பேசின அந்த ஒரு சீன் இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. தனுஷ் ராதிகா கிட்ட உங்களுக்கு வெக்கம் மானம் இல்லையான்னு கேட்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தது. பட் அதுல அவங்க பேசின அந்த ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாம பாதிலே கட் ஆகிருக்கு. பட் அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூல இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது, நானும் ரவுடி தான் ஷூட் முடிஞ்சு வீட்டுக்கு போன அப்புறம் தனுஷ் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்கன்னு, நயனும் விக்கியும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாமே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. நான் தெரியாதுன்னு சொன்னேன். அப்போ அதுக்கு அவரு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, சீனியர் ஆக்ட்ரஸா இருக்க நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு கூட தெரியலையான்னு ஃபன்னா கேட்டாருன்னு ராதிகா அவங்களே சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதைத்தான் டாக்குமெண்ட்ரியில ஃபுல்லா இல்லாம பாதி மட்டும் சொல்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. தனுஷ் மேல இருக்க வெஞ்சன்ஸ்னால தான் இவங்க இப்படி பண்றாங்கன்னு ஒரு சில பேர் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எந்த 3 செகண்ட் வீடியோக்காக தனுஷ் என்ஓசி கொடுக்காம கூடவே 10 கோடி கேட்டார்னு குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதே வீடியோவும் இப்போ டாக்குமெண்ட்ரியில இருக்கு. தனுஷ் இப்போ வரைக்கும் என்ஓசி கொடுக்காத அந்த 3 செகண்ட் வீடியோவை எப்படி இவங்க டாக்குமெண்ட்ரியில யூஸ் பண்ணாங்க அப்படின்ற கேள்வியுமே நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளம் தொடர்பா இது வரைக்கும் தனுஷ் எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாம இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.